அங்க வந்து ஜூயிஷ் பீப்புள் ஜாஸ்தி இருந்து இவர் அந்த இஸ்ரேலிய எதிர்ப்பை ரொம்ப பேசினதுனாலதான் இவருடைய இஸ்லாமிய அடையாளம் பேசப்பட்டது. எனக்கு தெரிந்த ஒரு நபரே கிட்டத்தட்ட இவரை ஜிஹாதின்ற ரேஞ்சில் பேசிட்டு இருக்கிறார் நேத்துல இருந்து. சொன்னவரும் இந்தியாவை சேர்ந்தவர். இந்தியா அவர் தீவிர மோடி ஆதரவாளர். இது எந்த அளவுக்கு பேச பொருள் ஆயிருக்குனாக்கா இப்ப சில பேர் இதையே கேள்வி கேட்கிறாங்க. இது கொஞ்சம் அதீதமாக பேசப்படுகிறதோ? உண்மையிலேயே நியூயார்க் சிட்டியில இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ரியல் எஸ்டேட்டுடைய பெரும் முதலாளிகள் இவருக்கு எதிராக அணி திரண்டு மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்தது. ஒரு ஒபாமாவை நினைவுபடுத்தக்கூடிய அளவுல அவருடைய எனர்ஜி, அந்த டிக்டாக் யூஸ் பண்றது, ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ் போடுறது, ரொம்ப லைவ்லியா கேம்பெயின் பண்ணாரு. இதற்கு எதிரான சில எதிர்ப்புகள்லயும் நியாயம் இருக்கு. அதையும் நம்ம வந்து வெறும் இஸ்லாமிய வெறுப்புன்னு ஒதுக்கிட முடியாது. இடதுசாரி கொள்கைகள், வீட்டு வாடகை பிரச்சனையை பேசின விதம், வரி விதிப்புகள், காரிஸ்மாட்டிக் வே ஆஃப் கேம்பெயினிங், இது எல்லாமே அவர் அங்க போய் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு லண்டனோட முஸ்லிம் மேயரை திட்டுறாரு. இன்னைக்கு ஒபாமா வந்தப்ப எத்தனையோ ஸ்பீச்சா, இது பிரமாதம், அது பிரமாதம். நாங்க இன்னைக்கு ஒபாமாவும் எதிர்க்கப்படுகிறார், அவரோட ஸ்பீச் எல்லாம் மறந்தும் போகுது. கிழக்கு நியூஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளா செய்தியில பெரிய பேசு பொருளா இருக்கிறது அமெரிக்கா சார்ந்து என்னன்னா, ஜோரான் மம்தானி நியூயார்க் சிட்டியோடைய மேயர் எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய வெற்றி வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, உலக அளவுல நிறைய பேர் வந்து அவருடைய வெற்றியை பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, ஏன் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமூக ஊடகங்களையும் தமிழ் சூழலையும் தொடர்ந்து எழுதிட்டு வருகிற அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய அரவிந்தன் கண்ணியன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்காவே வந்து நியூயார்க் மேயர் சிட்டி எலெக்ஷன் பத்தி தான் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜோரான் மம்தானி அவருடைய வெற்றி வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுது, யார் அந்த ஜோரான் மம்தானி? ஜோரான் மம்தானி வந்து ஒரு இந்திய பூர்வ குடி, இந்தியன் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவருடைய அம்மா வந்து இந்தியாவில் பிரபலமான ஒரு இயக்குனர் மீரா நாயர். அவங்க வந்து இந்த சலாம் பாம்பேன்ற படத்தின் மூலமா முதல்ல கவனத்துக்கு வந்தவங்க. பிற்காலத்துல வேற சில படங்கள் எல்லாமும் எடுத்தாங்க. ஒரு ஆர்ட் ஃபிலிம் சைட்ல அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இது ரெஸ்பெக்டபிலிட்டி உண்டு. அவரோட அப்பா தந்தை வந்து மஹ்மூத் மம்தானி அப்படின்னா அவர் ஒரு ப்ரொஃபஸர். இப்போ இங்கேயும் யூஎஸ்ல இருந்தார். அவர் ஐ திங்க் ஹி வாஸ் வித் கொலம்பியா யூனிவர்சிட்டி ஆல்சோன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய புக்ஸ் எழுதினவர் மஹ்மூத் மம்தானி. பெட்டர் முஸ்லிம் அப்படின்லாம் புக் எழுதியிருக்கிறாரு. குட் முஸ்லிம் இதெல்லாம் அபவுட் இந்தியன் முஸ்லிம் ஹெரிட்டேஜ் இதை பத்தி எல்லாம். இவர் ஜோரான் மம்தானி வந்து அவர் பிறந்தது வந்து உகாண்டா நாட்டுல. அதுக்கப்புறமா குடும்பம் வந்து நியூயார்க் சிட்டிக்கு மூவ் ஆகி அவர் ஒரு 7 வயசுல, சிறு வயதுல இருந்து அவர் இங்க அமெரிக்கால தான் இருக்கிறாரு. 34 வயசு தான் அவருக்கு. 34 வயசுல அவர் வந்து நியூயார்க் சிட்டியோட மேயர். இது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு பேசு பொருளாச்சுனாக்கா, லண்டன்ல வந்து ஏற்கனவே ஒரு முஸ்லிம் மேயர் இருக்கிறாரு. இப்ப வந்து உலகத்தின் மிகப்பெரிய நகரமான நியூயார்க் சிட்டிக்கும் ஒரு முஸ்லிம் மேயர் வந்திருக்கிறது வந்து ஒரு பேசு பொருள். அண்ட் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள், அது ரெண்டாவது நியூயார்க் சிட்டின்றது ஒரு நகரம் தானே, ஒரு மேயர் தானே அப்படின்னாலும் அந்த நகரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துக்கு அளவான பட்ஜெட், மாநிலத்துக்கான ஒரு ஜனத்தொகை எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 100 மொழிகள் அங்க பேசப்படுதுன்றாங்க. பல மைனாரிட்டிஸ் கணிசமான அளவுல இருக்கிறது. லைக் ஜூயிஷ் பீப்புள் அங்க நிறைய, கணிசமான அளவு ஏசியன் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் கருப்பினத்தவர் கணிசமான அளவு, ஹிஸ்பானிக்குகள். அதனால இப்படி ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு பெருநகரத்துல ஒரு இம்மிகிரண்ட், அதுவும்
இவர் தான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் மேயர் ஆயிருக்குது. ஒரு முஸ்லிம் மேயர் ஆனது வந்து மிகவும் பேசு பொருளானது. ஆனா இது எந்த அளவுக்கு பேசு பொருள் ஆயிருக்குனாக்கா, இப்ப சில பேர் இதையே கேள்வி கேட்கிறாங்க. இது கொஞ்சம் அதீதமாக பேசப்படுகிறதோ? ஏன்னா நியூயார்க் சிட்டி மேயர் வந்து அவ்வளோ பெரிய சிட்டி, அவ்வளோ பெரிய சிட்டிக்கான மேயர்ன்ற இது இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருந்த சில புகழ்பெற்ற மேயர்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எங்கேயும் போகல. தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு அதீதமான கவன குவிப்பு நடக்கிறதோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவன குவிப்புல ஒரு அரசியலும் இருக்குது. அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். சார், இப்ப இவர் வந்து இந்த தேர்தல போட்டியிட்டது வந்து டெமோக்ராட்ஸ் சார்பா போட்டியிட்டாரு. இவர் வந்து தன்னை ஒரு தீவிர இடதுசாரி சிந்தனை கொண்டவரா தன்னை பிரகடனப்படுத்தியிருக்காரு. டெமோக்ராட் சோசியலிஸ்டா தன்னை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே வந்திருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆண்ட்ரோ குவோமோ, அவர் யாரு? இவரை போட்டிட்டு யாரெல்லாம் வீழ்த்திட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பேசலாம். டெமோக்ராட்ஸ் இவர் எப்படி பேக் பண்ணாங்க முதல்ல? டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஓரளவு இடதுசாரி என்று சொல்லப்படக்கூடியது. ஆனா அவங்கள வந்து மோர் லைக் சென்டர் லெஃப்ட்னு தான் சொல்ல முடியும். நடுநிலைமைக்கும் இடதுக்கும் நடுவுல அப்படி ஊசலாடுகிற ஒரு இதுதான். ஆனா இதுலயே இப்ப வந்து பெர்னி சாண்டர்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து தன்னைத்தானே டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டவர் தான். அவரு இண்டிபெண்டா தான் இன்னைக்கும் செனட்ல இருக்காரு. அவர் வந்து டெமோக்ராட்டிக் கட்சியில உறுப்பினர் கிடையாது. ஆனா டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் நாமினேஷன்ல அவரும் போட்டியிட்டார், டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு. இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தீவிர இடதுசாரிகள். இந்த தீவிர இடதுசாரி அப்படின்றதுக்கு என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மெயினா வந்து இங்க அமெரிக்கால வந்து ஹெல்த் கேர் வந்து வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடியது. அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேர்ன்றது கிடையாது. இப்ப இங்கிலாந்துல இருக்கு. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச மருத்துவ காப்பீடு. அது வந்து இங்க அமெரிக்கால கிடையாது. அதான் அந்த மாதிரியான சில விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், இலவச ஆரம்ப கல்வி, இது ப்ரீ கேஜி, யூனிவர்சல் ப்ரீ கே அப்படின்னுவாங்க. அதாவது ஆரம்ப கல்வின்னு கூட சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றது, பள்ளி கல்விக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. என்னன்னா இங்க வந்து பெற்றோர் வந்து பெரும்பாலும் வேலை பார்க்கறதுனால டே கேருக்கு போவாங்கல்ல பசங்க, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இப்ப. ஸோ அந்த யூனிவர்சல் ப்ரீ கே அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்றது. இன்னும் வரி விதிப்புல வந்து இப்ப டெமோக்ராட்ஸே பொதுவாக பணக்காரர்கள் மீது வரி விதிக்கணும்னு சொல்றவங்க. அதாவது மக்கள் நல திட்டத்துக்கான வருமானம் வந்து வரி விதிப்பின் மூலமாக கொண்டு வரணும், பணக்காரர்கள் மேல இன்னும் கொஞ்சம் வரி விதிக்கலாம்னு நினைக்கிறவங்க. இவர் அதுலயே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தூரம் போகக்கூடியவர். சோ இந்த மாதிரியான தீவிர நிலைப்பாடுகள் எடுக்கிறவர். அண்ட் இப்ப அமெரிக்கால வந்து பொதுவா ஒரு இஸ்ரேல் விமர்சனம்ன்றது இருக்காது. பொதுவாக இஸ்ரேலை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய மனப்பாங்கு அமெரிக்க வாக்காளர்களுக்கு உண்டு. ஆனா இப்போ சமீபத்திய போர்ல வந்து ஆரம்ப கட்டத்துல தீவிர இஸ்ரேல் ஆதரவு இருந்தாலும் போர் போன திசை அண்ட் நெட்டன்யாகு அங்கே செய்த பேரழிவு, பட்டினி, இத வந்து ஓரளவு அமெரிக்கர்களுடைய மனதை மாற்றி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு நியூயார்க் சிட்டி, யூதர்கள் அதிகம் வாழக்கூடிய, இஸ்ரேலுக்கு வெளியில யூதர்கள் அதிகம் வாழும் ஒரு இடம்னா அது நியூயார்க் சிட்டி தான். சோ யூதர்கள் மிக அதிகமாக இஸ்ரேலுக்கு வெளியில எங்க இருக்கிறாங்கன்னா நியூயார்க்ல தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நகரத்துல ஒரு முஸ்லிம் மேயர் வந்து பாலஸ்தீன ஆதரவை தீவிரமாக முன்னெடுப்பது. டெமோக்ராட்ஸ் வந்து பாலஸ்தீன ஆதரவு உள்ளவங்க தான். ஆனா இவர் போன தீவிரம் வேறு. இதெல்லாம் தான் அவரை தீவிர இடதுசாரி அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, இவர் வந்து இஸ்ரேல் வந்து அங்கே அழித்தொழிப்பு செய்கிறது, இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் வந்து நியூயார்க்கு யுனைடெட் நேஷன்ஸ்க்காக வந்தாருன்னா அவரை நான் கைது பண்ணுவேன்னு சொன்னது. இதெல்லாம் அவருடைய நிலைப்பாடுகள் வந்து அதீதமான நிலைப்பாடுகள். இது ஒரு சராசரியான டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட நிலைப்பாடு கிடையாது.
அதனாலதான் அவர் வந்து தீவிர இடதுசாரி அப்படின்னு வரையறுக்கிறோம். அவர் வந்து தன்னை டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. அண்ட் இவருக்கு எதிராக வந்து யாரை தோக்கடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னாக்கா, அந்த ஒவ்வொரு இப்ப இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியோ ரிப்பப்ளிகன் பார்ட்டியோ இங்க வந்து ஒரு உட்கட்சி தேர்தல்னு ஒண்ணு நடக்கும். அதான் பிரைமரி அப்படின்னு சொல்றது. சோ அந்த உட்கட்சி தேர்தல்ல ஜெயிக்கிறவங்க தான் அந்த பார்ட்டியோட நாமினி தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு. அந்த உட்கட்சி தேர்தல்ல இவர் வந்து முக்கியமா ஆண்ட்ரூ கோமோ முன்னாள் நியூயார்க் கவர்னரா இருந்தவர். அதாவது இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழக மாநிலத்துல இப்ப இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் நாளைக்கு போய் ஒரு கவுன்சில் சேர்மன் ஆவரன்னு சொன்னா நம்ம ஊர்ல இப்ப ஒண்ணும் இல்ல, மு.க. ஸ்டாலினையே எடுத்துக்கங்க. இன்னைக்கு அவர் முதல்வர். நாளைக்கு அவரு நான் முதல்வர் இதுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு சென்னைக்கு நான் மேயரா போறேன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த நியூயார்க் சிட்டியினுடைய, ஏன்னா நியூயார்க்குக்கே கவர்னர்ன்றது கிட்டத்தட்ட நியூயார்க் சிட்டிக்கு கவர்னர்ன்ற மாதிரி. ஏன்னா அதுதான் அந்த ஜனத்தொகை, வருமானம் எல்லாமே அந்த ஸ்டேட்டுக்கே அந்த சிட்டி தான் முக்கியம். ஸோ அந்த மேயரா வரேன் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கீழ் இறக்கம்ன்ற அளவுல பார்க்கப்படலை. ஆண்ட்ரூ கோமோ வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளால பதவி விலக நேர்ந்தது. ஆளுநரா இருந்தவர் பதவி விலகினார். அப்புறமா வந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்து சரியா நிரூபிக்கப்படல. உங்களுக்கே தெரியும், பாலியல் குற்றச்சாட்டுகள் எந்த ஊர்லயுமே அவ்வளவு ஈஸியாலாம் நிரூபிக்க முடியாது. அவரை வந்து அதுல இருந்து தன்னை நான் மீண்டு வந்துட்டேன்னு சொல்லி இந்த மேயர் எலெக்ஷன்ல நின்னாரு. ஆனா ஜோரான் மம்தானி கிட்ட தோத்துட்டாரு. ஜோரான் மம்தானி ஒரு இளைஞர், 34 வயது. இவர் ஆண்ட்ரூ கோமோ கிட்டத்தட்ட 67 வயசு. அவர் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய தந்தை வந்து மிக நீண்ட நாள் கவர்னரா இருந்தவர்லாம். கவர்னர், வேறு சில பதவிகள்ல இருந்தவர். ஆனா அவரை இவர் தோக்கடிச்சிட்டாரு, ஜோரான் மம்தானி. ஜோரான் மம்தானி இளைஞர்களுக்கே உரிய உத்வேகத்தோட கேம்பெயின் பண்றது, அவர் வந்து மிக மிக திறமையாக பேசக்கூடியவர் ஜோரான் மம்தானி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒபாமாவை நினைவுபடுத்தக்கூடிய அளவுல அவருடைய எனர்ஜி, அந்த டிக்டாக்கை யூஸ் பண்றது, ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ் போடுறது, ரொம்ப லைவ்லியா கேம்பெயின் பண்ணாரு. ரெண்டாவது அவருடைய தீவிர இடதுசாரி நிலைப்பாடுகள் இளைஞர்களை கவர்ந்தது. இன்னொன்னு, நியூயார்க் சிட்டியோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து வீட்டு வாடகை. அங்க வந்து வீட்டு வாடகை வந்து விஷம் போல ஏறிடுச்சு. அது வந்து அங்க மிகப்பெரிய பிரச்சனை. இவரு வந்து அதுக்கு சில தீவிர இடதுசாரி சொல்யூஷன்ஸ் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் அங்க முக்கியமாக பேசப்படுகிறது. அதனாலதான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த ஆண்ட்ரூ கோமோ சரி கட்சி ரீதியான தேர்தல்ல தோத்தாலும் நான் சுயேட்சையா நிக்கிறேன்னு நின்னாரு. ஒரே பேக்கிங், ஆனா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சுயேட்சையா போட்டிடுறாரு. அத கட்சி சார்ந்த வேட்பாளரை எதிர்த்து. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. இப்போ இந்த தேர்தல்ல மம்தானி வந்து எந்த அளவுக்கு தான் வந்து ஒரு தீவிர இடதுசாரி சிந்தனை உடையவர் அப்படின்றத வெளிப்படையா பேசினாரோ, தான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதையும் வந்து அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சுட்டே வந்தாரு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அது எதுவுமே நான் ஹைட் பண்ணியோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சில இதெல்லாம் பார்க்கிறப்போ பிரச்சாரத்தின் போதே வந்து அவர் சில நேரங்கள்ல உருதுல காணொலிகள் வெளியிட்டதா பார்த்தேன். பிரச்சாரத்துக்கு மத்தியில மசூதிக்கு போனது எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசினதா பார்த்தேன். இந்த ஆஸ்பெக்ட், தான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றத அவர் ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சு ஜெயிச்சிருக்காருன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டா இருக்காங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நம்ம வந்து ஒண்ணு கவனிக்கணும். ஏற்கனவே சில இஸ்லாமிய எதிர்ப்பெல்லாம் வந்திருக்கு. இவரை வந்து ரெண்டாவது இவருக்கு எதிரான சில எதிர்ப்புகள்லயும் நியாயம் இருக்கு. அதையும் நம்ம வந்து வெறும் இஸ்லாமிய வெறுப்புன்னு ஒதுக்கிட முடியாது. ஏன்னா அவர் எடுத்த சில நிலைப்பாடுகள் இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் மாத்தி பேசுறாரு. அதுதான் அங்க உண்மை. இவர் வந்து ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்ச காலங்கள் இருக்கு. ரெண்டாவது உலகளாவிய இன்டிஃபாடா, அந்த இன்டிஃபாடா அப்படின்றது அதாவது இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒருத்தருக்கு விடுதலை வீரன் இன்னொருத்தனுக்கு வந்து இன்னொருத்தரோட பார்வையில அவன் தீவிரவாதின்னுவாங்கல்ல. ஒன் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிஸ்ட்னு.
இப்ப இன்டிஃபாடான்றது இஸ்ரேலிய ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு போரியல் முறை அப்படின்னு நினைக்கிற எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதே இன்டிஃபாடாவை தீவிரவாதம்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. அது ரெண்டாவது அது உலகளாவிய இன்டிஃபாடா அப்படின்னு பேசும்போது அது வந்து ஒரு இஸ்லாமியர் பேசும்பொழுது அதனுடைய அர்த்தம் வந்து பல கேள்விகளை எழுப்புது. அப்ப அந்த விஷயத்த வந்து இவர் வந்து கொஞ்ச நாள் அப்புறமா இல்ல நான் முன்ன ஒரு காலத்துல அதை சொன்னனே தவிர எனக்கு இப்ப அதுல நம்பிக்கை இல்லை, அது இப்ப என்னுடைய நிலைப்பாடு இல்லைன்றார். அதே மாதிரி இன்னொரு தீவிர இடதுசாரி நம்பிக்கை வந்து போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை அறவே ரத்து செய்வது, டீஃபண்டிங் த போலீஸ். ஏன்னா போலீஸ் அராஜகம் அப்படின்றது பேசப்படுகின்ற இன்னொரு பேசு பொருள். ஸோ போலீஸ் அராஜகத்தை நிறுத்துவதற்கு ஒரே வழி போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை மொத்தமா நிறுத்துறது. அப்போ நியூயார்க் சிட்டி மாதிரி நகரத்துல அப்போ போலீஸுக்கு யார் என்ன இது கிரைம் ரேட் எல்லாம் எப்படி கவனிக்கிறது? பட் இதெல்லாம் தீவிர இடதுசாரிகள் பேசி கொண்டிருந்தது. இவர் அந்த நிலைப்பாடுல இருந்தும் நான் மாறிட்டேன் அப்படின்றாரு. இவர் இஸ்லாமியர் அப்படின்றது ஒரு காரணம் தான். அதுல வந்து பல பேருக்கு வந்து கேள்விகள் எழுப்பியது அவருடைய தீவிர இஸ்ரேல் எதிர்ப்பு, இந்த உலகளாவிய இன்டிஃபாடாவுக்கான ஆதரவு. இந்த 2 நிலைப்பாடுகள் தான் அவர் மேல சர்ச்சைகளை கொண்டு வந்தது. ஆனா இப்ப வந்து இவர் மட்டுமே இஸ்லாமியர் இல்ல இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு. ஏற்கனவே காங்கிரஸ்ல 2-3 பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பாலஸ்தீனியனே இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. இப்போ வந்து அதெல்லாம் ஓரளவு சகஜமா தான் ஆயிட்டு வருது. இன்னொன்னு நீங்க அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நகரம் வந்து நியூயார்க் சிட்டி. இந்த மாதிரி பன்மைத்துவத்துக்கு பெயர் போன ஒரு சிட்டி தான் அது. அதனால ஆனா என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம் மேயர் வந்தது இல்ல. அதனால அதுக்கு வந்து இவருடைய பிரச்சார உத்திகள் எல்லாமே காரணம். இன்னைக்கு அமெரிக்கா இதையெல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையிலும் இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பல முறை பேசியிருக்கிறப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை ஒரு மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு. ட்ரம்ப்பை விமர்சிக்கிறப்ப வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா இருக்காரு. அவருடைய ஃபாலோவர்ஸ் பல பேரும் வந்து அதுக்கு நிகராக வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் சிந்தனையோட இருக்காங்க அப்படின்னு பல முறை நம்மளே பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நியூயார்க் போன்ற பெரிய நகரத்துல இவர் ஜெயிச்சு வராது அப்படின்றது வந்து நம்ம சாதாரணமா நம்ம கலந்துர முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை இருக்கு. அதனாலதான் அந்த கேள்வி முன் வச்சிருந்தேன். வெர்ஜீனியா மாநிலத்துல முதல் பெண் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு வகையில ஒரு மரபு மீறல். நல்ல வகையில ஒரு மரபு மீறல். ஓகே. அது மாதிரி இப்ப நியூ ஜெர்சியில 2வது பெண் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் கவனிக்கப்படாத இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். வெர்ஜீனியாவில் துணை ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர்னு வாங்க, அவங்க ஒரு ஹைதராபாடி முஸ்லிம் லேடி. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து இவர் அளவுக்கு தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை மறைக்கவும் இல்லை, பிரகடனப்படுத்திக்கவும் இல்லை, அப்படி சொல்லலாம். இவர் வந்து அந்த இஸ்லாமிய அடையாளத்துல, ஏன்னா 2வது இவருக்கு அது கொஞ்சம் பிரச்சனையான, அங்க வந்து ஜூயிஷ் பீப்புள் ஜாஸ்தி இருந்து இவர் அந்த இஸ்ரேலிய எதிர்ப்பை ரொம்ப பேசினதுனாலதான் இவருடைய இஸ்லாமிய அடையாளம் பேசப்பட்டது. அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். அண்ட் நிச்சயமா இது ஒரு சாதனை தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா இப்ப பராக் ஒபாமா வந்து ஃபர்ஸ்ட் கருப்பு ஜனாதிபதி. அதனால சில சிக்கல்களை அவர் சந்தித்தார். அந்த நாவன்மை, அதுல அவர் அந்த சர்ச்சைகளை வந்து தன்னுடைய வாக்கு சாதுரியத்தினால தாண்டி வர முடிஞ்சது. அந்த கேம்பெயினிங் கரிஸ்மா இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நீங்க ஜோரான் மம்தானி கிட்ட பார்க்க முடியும். வேற அந்த இப்ப அந்த இவங்க சொல்றேன் வெர்ஜீனியால வந்து அவங்க பேர் வந்து கசாலா ஹஷ்மி. கசாலா ஹஷ்மி வந்து ரொம்ப ஒரு அண்டர் த ரேடார் கேம்பெயின் பண்ணாங்க. பட் ஷீ இஸ் அ ஹைதராபாடி முஸ்லிம், ஒரு லேடி. இன்னைக்கு அங்க வெர்ஜீனியான்றது சிவில் வார்ல அவங்க தான் லீடிங் ஸ்டேட். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பெண்கள், குடியேறியவர்கள், குடியேறிய வம்சாவழியினர், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள்,
தேர்ந்தெடுக்கப்படுவது இப்ப கிட்டத்தட்ட சகஜம் ஆயிட்டே தான் வருது. அண்ட் அதுவும் இஸ்லாமியர் கணிசமாக இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல ஒரு என்டையர் சிட்டி கவுன்சிலே இஸ்லாமியரா தான் இருக்கிறாங்க. மிச்சிகன்ல எல்லாம் அப்படி நடக்குது. மின்னசோட்டா மாநிலத்துல அப்படி நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இஸ்லாமியர் வந்து ஒரு ஆட்சி தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது சகஜமாக ஆகி கொண்டு வருகிறது. இவர் வந்து பெருமளவு ஈர்த்தது யாருன்னா இளைஞர்களை ரொம்ப கவர்ந்துட்டாரு அப்படின்றதான் செய்திகளை பார்க்க முடியுது. என்னென்ன காரணங்கள்? அவர் வச்ச வாக்குறுதிகள் தானா? ஏன்னா அவரு நீங்க முன்னாடியே இப்ப குறிப்பிட்ட மாதிரி அங்க வீட்டு வாடகை இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னாங்க. அதை இவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பேருந்து சேவைகள்ல ஏதோ முக்கியமான அறிவிப்புகள் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாங்க. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் அவர்களை ரொம்ப தீவிரமா எதிர்த்து வெளிப்படையா பேசிட்டு வந்தனால இந்த அம்சங்கள் எல்லாமே அவர் வந்து ஆன் ஸ்டேட்டா உடைச்சு பேசுறதுனால அவருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய ஸ்தாபன ரீதியான வேட்பாளர்களை தங்களை ஈர்க்கல. ஏன்னா அதுல ஒரு வேட்பாளர் வந்து இப்போ மேயரா இருக்கிறவரே டெமோக்ராட் தான். இத்தனைக்கும் கருப்பினத்தை சேர்ந்த எரிக் ஆடம்ஸ்ன்றவர். அவர் பெரும் ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டி ட்ரம்ப் கிட்ட போய் தயவு கேட்டு அதுல அந்த வழக்குகள்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ ட்ரம்ப் வந்து அதை பாடன் பண்ணி எரிக் ஆடம்ஸை தப்பிக்க வச்சாரு. ஸோ எரிக் ஆடம்ஸ் மேல யாருக்கா இருந்தாலுமே பல கேள்விகள் இருந்துச்சு. இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு FBI வந்து ஒன்னு சார்ஜ் பண்ணிருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அண்ட் இப்ப திரும்பவும் நிக்கிற நீ எலெக்ஷன்ல. ஆண்ட்ரூ கோமோ நம்ம இப்பதான் பேசணும், பாலியல் குற்றச்சாட்டுகள். ஸோ இவங்க தான் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட சாய்ஸ். அப்படின்னா ஒரு புதுமையையும் பழசு இவங்கெல்லாம் பழசுன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு ஈர்ப்பாகவோ ஒரு சாய்ஸாகவோ தெரியல. இரண்டாவது, இளைய சமுதாயம் என்னைக்குமே கொஞ்சம் இடதுசாரி எண்ணங்கள் கொண்டதா தான் இருக்கும். இது வந்து உலகளாவிய ஒரு அம்சம் தான் இது. இளைஞரா இருக்கும்போது எல்லாருமே ஒரு அளவு இடதுசாரி தத்துவங்களின்பால் ஈர்க்கப்படுவது வந்து இது. ஸோ ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இடதுசாரி சிந்தனை உள்ளவர், சர்ச்சைகளில் இந்த மாதிரி இந்த பாலியலோ ஊழலோ அந்த மாதிரி நெகட்டிவ் சர்ச்சைகள்ல சிக்காதவர், இன்னைக்கு தேதிக்கு இளைஞர்கள் மத்தியில, ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் பல்கலைக்கழகங்கள்ல பெரிய பெரிய கிளர்ச்சிகள் நடந்துச்சு போன வருஷம்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக. ஸோ இளைஞர் மத்தியில வந்து இஸ்ரேலிய வெறுப்புன்னே சொல்லலாம், யூத வெறுப்புன்னு கூட சொல்லலாம். ஓரளவு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள் எல்லாம் யூத வெறுப்பாளர்கள்ன்றது அர்த்தம் இல்லை. ஆனா இஸ்ரேல் விமர்சனம் மிக பரவலாக இருந்த இளைஞர் சமுதாயத்தில் இவர் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது உண்மை. ஆக இடதுசாரி கொள்கைகள், அந்த வீட்டு வாடகை பிரச்சனையை பேசின விதம், வரி விதிப்புகள், அப்புறம் அவருடைய காரிஸ்மேட்டிக் வே ஆஃப் கேம்பெயினிங், இளைஞர்களுக்கே உரிய வகையான கேம்பெயினிங் பண்ணது, இது எல்லாமே அவரை வந்து இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஈர்ப்பா அவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது வாக்குறுதி மட்டும் இல்லாம இளைஞர்கள் எப்படி சென்றடையணும் அப்படின்ற அந்த யுக்தியுமே வந்து அவர் ரொம்ப சிறப்பா கையாண்டிருக்காரு. அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட மத்த சாய்ஸஸ், அதாவது ஒரு ஸ்தாபன ரீதியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சாய்ஸஸ் வேர் நாட் கிரேட். தே வர் வெரி பேட் சாய்ஸஸ். ஆண்ட்ரூ கோமோ அண்ட் எரிக் ஆடம்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள். இப்போ நம்ம பேசுறப்ப இப்போ முன்னாடி நான் குறிப்பிட்ட அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம இங்க இந்தியாவோட நான் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, இதை நாங்க சார்ட் அவுட் பண்ணி தரோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா முதல்வர் இடத்தை பிடிக்க போற கட்சி வந்து இந்த மாதிரி சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். இப்போ மேயர் எலெக்ஷனுக்கே இந்த மாதிரி வாக்குறுதி அப்படின்றது அங்க எந்த அளவுக்கு சாத்தியம்? அங்க அந்த மாதிரியான பட்ஜெட்டுகள் ஒதுக்கப்படுதா? அது சாத்தியம் தானே? இந்த வாக்குறுதிகளை அறிவிச்சா ஒரு மேயர்னால இதை வந்து நிறைவேற்ற முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. மேயருக்கு என்று இங்க நிறைய அதிகாரங்கள் இருக்கு. ஏன்னா அந்த சிட்டியோட பட்ஜெட் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. பல $1 பில்லியன் பட்ஜெட். அண்ட் சிட்டியினுடைய பல கட்டுமானங்களுக்கு உரிய அனுமதிகள் இதெல்லாம் அவங்க டிசைட் பண்றது தான்.
இப்ப அவரு சொல்லியிருந்தாரு, எப்படி வந்து லேண்ட் லார்ட் எல்லாம் ரெண்ட் ரைஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னாரு. இது வந்து உண்மையிலேயே நியூயார்க் சிட்டியில இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ரியல் எஸ்டேட்டினுடைய பெரும் முதலாளிகள் இவருக்கு எதிரா அணி திரண்டு மத்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறாங்க. ஃபண்ட், லீகல் ஃபண்ட். இது வந்து இது யாரும் லஞ்சமா இத மறைச்சு எல்லாம் கொடுக்கல. லீகல் ஃபண்ட் ஆப்போனன்ட் கேண்டிடேட் கொடுத்திருக்கிறாங்க. நியூயார்க் ஸ்டேட் சிட்டியினுடைய ரியல் எஸ்டேட் மத்தியில இவருக்கு பலத்த எதிர்ப்பு இருக்கு. ஓகே. அதனால மேயருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இவர் முன்வைக்கக்கூடிய பல ப்ரப்போசல்களுக்கு கவர்னருடைய ஒப்புதல் தேவைப்படும். அப்போ வந்து அந்த வரி விதிப்புகள் சில ப்ரப்போசல்கெல்லாம் அந்த கவர்னர் கொடுத்தாப்லன்னா ஸ்டேட்டுக்கே அது அப்ளை ஆகும். அப்போ வந்து அந்த கவர்னருக்கு வேற சில கஷ்டங்கள் வரும். அவங்களோட மறு தேர்தல், அவங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா பிரச்சனை வரும். ஸோ இவருக்கு நிறையவே அதிகாரங்கள் இருக்கு. ஆனா சில விஷயங்களுக்கு இவர் மாநில தலைமையை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. எல்லாமே இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளார கிடையாது. அது எதுவும் அங்க பேசுபொருளால இவர் வந்து இவர் அதிகாரத்தை மீறி நிறைய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு, அந்த மாதிரியான எதிர்பிரச்சாரங்கள் எதுவும் அங்க நடக்கலைங்களா? நடந்துச்சு. இந்த ஒவ்வொரு மேயர் டிபேட் அப்பவும் இவருடைய எதிர் கேண்டிடேட்ஸ், குறிப்பா ஆண்ட்ரூ கோமோலாம் சொன்னாங்க, இவருக்கு வந்து அனுபவமே கிடையாது, அனுபவம் இல்லாதவர், அதனால இவருக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தின் எல்லைகள் தெரியல, வாக்குறுதியை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அந்த விமர்சனம் இருந்துச்சு. இந்த இதுல வந்து தேர்தல்ல வந்து ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா எதிர்த்து பேசினாரு. ட்ரம்ப் ரிப்பப்ளிகன்ஸ் உடைய தோல்விக்கு இவருடைய பிரச்சாரமும் வாக்குறுதியும் அது மட்டும் தான் காரணமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து அங்க பெரிய இம்பாக்டா ஏற்படுத்திருக்கா இந்த தேர்தல் முடிவு? நியூயார்க் சிட்டியில கவர்மெண்ட் ஷட் டவுன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல, வெர்ஜீனியாவில் ஏற்படுத்துச்சு. நியூயார்க் சிட்டிக்கு அந்த தாக்கம் இல்லை. ஆனா ட்ரம்ப் மீதான வெறுப்பும் ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பும் ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் வந்து ரொம்ப வெளிப்படையா தீவிரமா இவரை எதிர்க்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏதாவது இவர் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு நேர் மாறான ஒரு சித்தாந்தமா இருக்கிறனால அவருக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கிறாரா ட்ரம்ப்? ட்ரம்ப் வந்து எப்படின்னா பல விஷயங்களை வந்து அவர் ஹேண்டில் பண்ற விதமே அலாதியா இருக்கும். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட மொத்த அடையாளமா டெமோக்ராட்டிக் பார்ட்டி காமிக்குது. இப்போ லோக்கலா இருக்க கேண்டிடேட் இவங்களையெல்லாம் கூட இவர் ட்ரம்ப்போட பிரதி, ட்ரம்ப்புக்கு வால் பிடிக்கிறவர், அதனால ட்ரம்ப்பை தான் முன்னிலைப்படுத்துறாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஆக மொத்தம் அந்த ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு வாக்காளர் மத்தியில் இருக்கக்கூடிய கசப்பை திரட்டி எடுத்து தேர்தல் வெற்றி அடையிறாங்க. இப்போ வெர்ஜீனியா, நியூஜெர்சி, நியூயார்க் சிட்டியில வந்து இது ஒரு முக்கியமான காரணம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட வெற்றிக்கு. அப்படிங்கும்போது இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, இவர மாதிரி ஒரு தீவிர இடதுசாரி நிச்சயமா டெமோக்ராட்டிக் பார்ட்டியில, இப்ப இதுக்கு முன்னாடி பர்னி சாண்டர்ஸ் இருந்திருக்காரு, அலெக்சாண்ட்ரியோ ஒகேசியோ கார்டர்ஸ்ன்றவங்க இருக்காங்க, ஏஓசின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. தீவிர இடதுசாரிகள் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில என்னைக்குமே இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களால ஒரு பெரிய வெற்றியை என்னைக்குமே பார்ட்டிக்குள்ளேயே அடைய முடிஞ்சது இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றாரு ட்ரம்ப்னா சாதுரியமா, ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து பெரிய தேர்தல் அடுத்த வருஷம் வருது. அமெரிக்கால வந்து இடைத்தேர்தல்னு ஒண்ணு சொல்லுவாங்க, மிட் டேர்ம். இது வந்து நம்மூர் அர்த்தத்துல இடைத்தேர்தல் கிடையாது. அதாவது 2 ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையில் நடக்கும் தேர்தல். ஒட்டுமொத்த காங்கிரஸும் இது ஹவுஸ் மொத்தமாகவும் செனட்ல ஒரு 1/3 மாறும். கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனே மாறும். ஓகே. அண்ட் எப்பவுமே பொதுவா இந்த மிட் டேர்ம் வந்து ஆளுங்கட்சிக்கு சவால். இது வந்து நம்ம ஊருக்கு எதிர்ப்பதம். ஓகே. நம்ம ஊர்ல வந்து இடைத்தேர்தல்லாம் ஆளுங்கட்சி அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு இருக்கும். இங்க வந்து எப்படின்னா, இப்ப ஒபாமா ஜெயிச்சாரு 2008ல. 2010ல ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு பெரிய வெற்றி. ட்ரம்ப் 2016ல ஜெயிக்கிறாரு, 2018ல டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு பெரிய வெற்றி இடைத்தேர்தல்ல. எப்பவுமே எதிர்கட்சிக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அண்ட் 2வது ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு கசப்புணர்வு இப்ப இன்னும் திரண்டுகிட்டு இருக்கு நிறைய காரணங்களுக்காக.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்ப டார்கெட் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்க போற அந்த மிட் டர்ம் எலெக்ஷன். அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, இந்த தீவிர இடதுசாரி தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட முகம்னு இன்னையிலிருந்து அவர் பிரச்சாரம் பண்றாரு. அப்போ வந்து நீங்க அடுத்த வருஷம் அந்த தேர்தலுக்கு வரும்பொழுது மக்களுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டினாலே உள்ளூர்ல யார் நிக்கிறா, அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்றத கொஞ்சம் மறந்து, ஓ இது ஜோரான் மம்தானியோட பார்ட்டி, இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற அந்த பிரச்சாரத்துக்கு மயங்கினாங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட வெற்றி வாய்ப்பு மங்கும். இந்த கேமை தான் அவர் ஆடுறாரு. ஓகே. ரெண்டாவது, அவருக்கு இஸ்லாமியர் மேல ஒரு வெறுப்பு உண்டு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா லண்டன் போறாரு. லண்டனுக்கு இவரு ஜனாதிபதியா போறாரு. அங்க இருக்க பிரதமரை சந்திக்கிறாரு, மகாராஜாவை சந்திக்கிறாரு, கிங் சார்ல்ஸை சந்திக்கிறாரு. ஒரு உள்ளூர் மேயரை பத்தி பேச வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜனாதிபதிகள் எத்தனையோ வாட்டி லண்டனுக்கு போயிருக்காங்க, இங்கிலாந்துக்கு. அவங்க தன்னுடைய ராஜாங்க வேலையை பேசுவாங்க, அந்த 2 கண்ட்ரிக்குள்ள டீலை பத்தி பேசுவாங்க. லண்டனோட மேயர் யாருன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவர் அங்க போய் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு லண்டனோட முஸ்லிம் மேயரை திட்டுறாரு. அதுக்கு காரணம் ஒரு முஸ்லிம், அதான் ஒரே காரணம். ரெண்டாவது இவர் சொல்றாரு, அங்கதான் ஒரு முஸ்லீம் வந்துட்டான், இங்கேயும் ஒரு முஸ்லீம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு பேசியிருக்காரு. சோ அவருக்கு அந்த ஒரு இஸ்லாமிய, இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் பெருமளவு இவருக்கு மிச்சிகன்ல வாக்களிச்சுதான் இவர் மிச்சிகன் மாநிலத்தை ஜெயிச்சாரு. இதெல்லாம் சில முரண்கள் இருக்கு. ஆனா இவருக்கு என்னைக்குமே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும். அதுவும் இந்த மாதிரி குடியேறிய ஒரு இஸ்லாமியர். இவங்க நம்மளுடைய பண்பாடு அல்ல, நம்மளுடைய கலாச்சாரம் அல்ல, நம்ம கிறிஸ்தவ பண்பாடுக்கு எதிரானவர்கள். அண்ட் இவரோ போதா குறைக்கு உலகளாவிய இன்டிஃபாடான்னு பேசுறாரு, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாரு, பாலஸ்தீன ஆதரவு பேசுறாரு. அப்படிங்கும் போது அந்த ஒரு கோணமும் அங்க இருக்குது அவர் எதிர்க்கிறதுல. பொதுவா வந்து ஒரு தேர்தல்ல தீவிர இடதுசாரி சிந்தனையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆப்வியஸா வந்து 2 எதிரிகளை வந்து சம்பாதிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு அரசியல் ரீதியா அவங்களுக்கு எதிர நிக்கிறவங்க, இன்னொன்னு வந்து தொழிலதிபர்கள் வந்து இவங்களுக்கு எதிராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய கொள்கை எல்லாமே எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எதிராக இருக்குன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வரி விதிப்பு வந்து கார்பரேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், மக்களுக்கு குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்க தொழிலதிபர்கள் எப்படி வந்து மம்தானின் வெற்றியை பார்க்கிறாங்க, அவருடைய பிரச்சாரத்தப்போ ஏதாவது இடையூறுகள் ஏதாவது ஏற்பட்டதா தொழிலதிபர்கள் தரப்புல இருந்து? நிறைய. சோ இவருதான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய வேட்பாளர். அதுவும் இவர் ரெண்டாவது, பொதுவா நியூயார்க் சிட்டில டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பொதுவா டெமோக்ராட்டிக் பார்ட்டியே அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்ட வாக்காளர்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டின்னு அடையாளப்படுத்தி கொண்ட வாக்காளர்களை விட ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது இவ்வளவு கரிஸ்மாலாம் இருக்குது அப்படின்றத கவனிக்கும் போது வால் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபைனான்சியல் ஃபர்ம்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க பரவலாகவே வர்த்தக நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் இவர் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா இவர் பேசின பல விஷயங்கள் வந்து எக்கனாமிக்கலி நல்லது இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க, அல்லது தங்களுடைய பிசினஸுக்கு இடையூறா இருக்கும்னு. நான் முன்னையே சொன்னேன், இப்ப இந்த ரியல் எஸ்டேட் லாபி அவங்க வந்து இவரை ரொம்ப எதிர்த்தாங்க. இவர் வரவே கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா இவர் பேசினதெல்லாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்து அது மக்கள் நலன்னு சொல்றாரு. நான் வந்து ரெண்ட் வந்து ஏத்த விட மாட்டேன், இவ்வளவுதான் ரெண்டை எல்லாம் நான் வந்து ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பேன், ஒரு அளவுக்கு மேல ஏத்த விட மாட்டேன்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களால ரெண்டை ஏத்த முடியலன்னா பராமரிப்புகள் செய்ய முடியாது, அப்புறம் வந்து அந்த வாடகை வீடுகள் எல்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சுதான் இருக்குது. அப்போ அதுக்கும் நீங்க எங்களை பிளேம் பண்றீங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் இதுக்கெல்லாம் பேரு ரெண்ட் கண்ட்ரோல் வீடுகள்னு பேரு. நம்ம ஊர்லயே இருந்திருக்கு அதெல்லாம், இப்பவும் இருக்கான்னு தெரியல. நான் தஞ்சாவூர்ல வளர்ந்தப்ப எங்க 2 வீடு தள்ளி இருந்த ஒரு வீட்டுக்கு பேரு ரெண்ட் கண்ட்ரோல் வீடு. 100-200 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு நல்ல சைஸான வீட்டுல இருக்க முடியும்.
அதான் அந்த மாதிரி தான் இங்க நியூயார்க் சிட்டியில ரெண்ட் கண்ட்ரோல் வீடுகள்னே இருக்கு. அபார்ட்மெண்ட்ஸ், வீடுனா அபார்ட்மெண்ட்னு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்ட் கண்ட்ரோல் வீடுகளுடைய ஓனர்ஸ் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி கிடைச்சிருந்தா என்ன, அந்த வருமானம் இல்லை, இவர் இந்த மாதிரி பேசுறாரு, மேற்கொண்டு சில சட்டத்திட்டங்களையும் கொண்டு வருவேன்றாரு. ஸோ அதனால வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தக பெரு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே இவர் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. சில பேர் ஆக்டிவா ஆப்போனண்ட்டுக்கு ஃபண்டிங்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் மீறி தான் இவர் வந்திருக்கிறாரு. பெரிய முக்கியமான வெற்றி பார்க்கல நினைக்கிறேன். முக்கியமான அவர் வெற்றிக்கு அப்புறமா அவர் கொடுத்த ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சா பார்க்கப்படுது. நேருவோட கோட்டை அவர் கோட் பண்ணி பேசியிருந்தாரு. தான் ஒரு இஸ்லாமியன் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொல்லுவேன், அதுக்காக நான் எந்த விதமான அப்பாலஜைஸும் பண்ண அப்படின்றத ரொம்ப துணிச்சலா பேசியிருக்கிறாரு. இந்த ஸ்பீச் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? அது கவனிக்கப்பட்டதே தவிர இதெல்லாம் காணா போயிடும். இப்ப இன்னைக்கு ஒபாமா வந்தப்ப எத்தனையோ ஸ்பீச்சா இது பிரமாதம், அது பிரமாதம். நாங்க இன்னைக்கு ஒபாமாவும் எதிர்க்கப்படுகிறார், அவரோட ஸ்பீச் எல்லாம் மறந்தும் போச்சு. இது இந்தியர்களான நமக்கு, இந்திய வம்சாவழியான என்னை போன்றவர்களுக்கு, அதுவும் நேருவை நேசிக்கக்கூடிய என்னை போன்றவருக்கு அவர் நேருவின் அந்த உரையை சுட்டி காமிச்சது ஒரு சின்ன மகிழ்ச்சி, அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்புன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்பீச்ல வந்து கொஞ்சம் காழ்ப்பும் காமிச்சார் அவரு. அந்த ஆண்ட்ரூ குரோமோவை வந்து சீண்டி தான் பேசினாரு. பொதுவாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிர்த்தரப்பை வந்து அவ்வளவு சீண்டி பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு நல்ல தனி வாழ்க்கை அமையட்டும், பொது வாழ்க்கையில இனிமே அவர் தலையெடுக்கவே கூடாது, அப்படி யாரும் பேச மாட்டாங்க பொதுவா. அதெல்லாம் அது வந்து சில பேரை முகம் சுளிக்க வைத்தது. ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு மெக்னானிமிட்டி எதிர்பார்ப்பாங்க பொதுவா. இப்ப ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்றது வேற விஷயம், அதை யாரும் மறுக்கல. ஆனா பொதுவாக ஒரு அரசியல் பண்பு, அரசியல் நாகரிகம்னு சொல்றோம்ல, அது வந்து தோற்கடிக்கப்பட்டவரை இந்த மாதிரி அவர் இனிமே பொது வாழ்க்கையில தலையெடுக்க கூடாது, தனி வாழ்க்கையில நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு பேசுறது வந்து நாகரிக குறைவு தான். அதை அவர் செஞ்சிருந்திருக்க கூடாது. நீங்க முன்னாடி பேசுறப்ப குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மாதிரி மேயர் எலெக்ஷன்ல இருந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு சிலர் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, அது பெரிய அளவு வெற்றியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. மம்தானி அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப அதீத வரவேற்பு இருக்கு இளைஞர்கள் மத்தியில அப்படின்னு. ட்ரம்ப்பை வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்துட்டு இருக்காரு. நேற்று பேசும்போது கூட நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரம்ப் கொஞ்சம் வால்யூம்னா ஏத்தி பேசுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ்டு ஒரு பிரச்சாரம் மாதிரிலாம் பேசுறாரு, ஸ்பீச் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் ஏதாவது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கா? இவரால் அடைய முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு? வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு, அந்த வகையில இவருக்கும் இருக்கு. ஆனா அமெரிக்கா வந்து ஒரு சென்டர் ரைட் கண்ட்ரி தான். இது வந்து தீவிர இடதுசாரியை ஒருபோதும் ஏற்காது. அது ரொம்ப கஷ்டம். அகைன் இன்னைக்கு நம்ம இதை சொல்றேன், ஒரு காலத்துல ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆளு ஜனாதிபதியா வருவார்னு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் நடந்தது. அதனால இன் பாலிடிக்ஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்னுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரூடி ஜூலியானி 9/11 அன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ. அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்து மறைவிடங்கள்ல ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு பறந்துகிட்டு இருந்தப்ப அமெரிக்காவுடைய முகமாக அன்னைக்கு நின்னது ரூடி ஜூலியானி. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை போன திசை, அவர் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு போட்டியிட்டப்ப அவரால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அடுத்தது வந்து மைக்கேல் ப்ளூம்பர்க் வந்து 3 டேர்ம் மேயரா இருந்தாரு, மிகப்பெரிய செல்வந்தர். அவரால் வந்து ஒரு ஆரம்ப தேர்தலை கூட ஜெயிக்க முடியல. ஸோ இது வந்து பல நியூயார்க் சிட்டி மேயர்கள் அந்த ஒரு அபிலாஷையில வருவாங்க. பட் இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, மீதி 2 மாகாணங்கள், இப்ப வர்ஜீனியா, நியூஜெர்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்கள் ஆளுநர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டையே நடத்தின எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்க. 2வது அவங்க 2 பேருக்கும்
தேசிய பாதுகாப்புல அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஓகே, ஒருத்தங்க வந்து நேவி பைலட்டாவே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்ப அவங்க எல்லாமும் பிரசிடென்ஷியல் கான்டெஸ்டுக்கு வரக்கூடியவர்கள் தான். இப்ப அவங்க வந்தாங்கன்னா இவரால நிக்க முடியாது எதிர்த்து. இப்ப இவர் இந்த தீவிர இடதுசாரி அப்படின்னு முன் வச்சது வந்து டெமோக்ராட்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரஷர் கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எதன் அடிப்படையில் கேட்கறேன்னா, இப்போ இந்த சித்தாந்தத்துக்கு இங்க ஒரு பெரிய மதிப்பு இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, நமக்கு வந்து ரிசல்ட் பாசிட்டிவா தருது அப்படின்னா, அடுத்தடுத்த தேர்தல்கள்லயோ இல்ல வேற ஏதோ தேர்தலை முன்வைக்கிறப்போ இந்த சிந்தனையை இன்னும் கொஞ்சம் அவங்களால புஷ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் ஏதாவது இந்த மம்தானின் வெற்றி நமக்கு முன் வச்சிருக்கா? நிச்சயமா. சோ இது வந்து இப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு உள்ளார இந்த ஒரு உரசல் நடந்துகிட்டே இருக்கு. தீவிர இடதுசாரிக்கும் மென்மையான இடதுசாரிகள், சென்டர் லெஃப்ட்னு சொல்றோம்ல, அவங்களுக்கும் இந்த ஒரு உள்கட்சி புகைச்சல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இவரு வரதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னது அலெக்சாண்ட்ரியோ ஒகேசியோ கார்டெஸ், ஏஓசி, அவங்க ஒரு காலத்துல இவர மாதிரியே அவங்க ஒரு காலத்துல மிக பெரிதாக பேசப்பட்டவர். மிக வயது குறைந்தவர், இளைஞர்னே சொல்லலாம். ஒரு ஜெண்டர் நியூட்ரலா சொன்னா இளைஞர்னு சொல்ல முடியும். இளவயது, நல்லா பேசக்கூடியவங்க, ரொம்ப அழகா பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால ஒரு லெவலுக்கு மேல வர முடியல. ஆனா அவங்க வந்து இப்ப இந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் இடதுசாரி, இடது பக்கம் போகணும்னு புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பர்னி சாண்டர்ஸ் புஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அது வந்து இதுவரைக்கும் பெரிய வெற்றிய கட்சிக்குள்ளார கொடுக்கல. அதே சமயம் இவங்க இந்த மாதிரி ஆட்களுடைய பிரஷர்னால டெமோக்ராட்டிக் பார்ட்டி இடதுசாரி பக்கம் சாய்ந்தால் ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் இதுதான் வேணும், இவங்க இப்படித்தான் முத்திர குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆக மொத்தம் இது வந்து அதே இதுல வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு என்ன பிரச்சனைனா, இளைஞர்களையும் ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு எலக்டரேட்டையும் கவரணும்னா இந்த இவங்களோட இடதுசாரியையும் ஏத்துக்கணுமோ, அதை ஏத்துக்கிட்டோம்னா கோர் கான்ஸ்டிடியூவன்சியா இருக்கிற இவங்க போயிடுவாங்களோன்னு இந்த பேலன்சிங் ஆக்ட் வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். மம்தானியினுடைய இளம் வாக்காளர்களை ஈர்க்கணும். அதே சமயம் மம்தானி மாதிரி தீவிர இடதுசாரியா மாறினா வேறு சிலரை இழக்க நேரிடும். ஆக இது யாரு பேலன்ஸ் பண்ணுவா, இதை யார உள்ள கொண்டு வர முடியும்ன்றது அந்த உட்கட்சி உரசல்கள் தொடர்ந்து நடக்கும். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா இந்தியாவோட தொடர்பு படுத்தி 2 கேள்வி கேட்கணும்னு இருக்கு. அப்புறம் இந்தியா வம்சாவளி அப்படின்றத தாண்டி 2 கேள்வி இருக்கு. இப்போ இவர் ஒரு தீவிர இடதுசாரி சிந்தனை முன் வச்சுக்க நம்ம தொடர்ந்து திரும்பி பேசிட்டு தான் இருக்கோம். இந்தியா இருக்கக்கூடிய இடதுசாரிகள் இதை எப்படி வரவேற்கணும், எந்த அளவுக்கு இதை கொண்டாடணும், அவங்க எப்படி இதை பார்ப்பாங்க? இந்தியாவில் உள்ள இடதுசாரிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அமெரிக்காவில், அதுவும் நியூயார்க் சிட்டி வந்து முதலாளித்துவத்தின் தலைநகரம் என்று அறியப்படுகின்ற ஒரு நகரத்துல இப்படி ஒரு இடதுசாரி ஒரு நல்ல பவர்ஃபுல் பொசிஷன் தான். அங்க மேயர்ன்றது வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை. நான் சொன்ன மாதிரி பல பில்லியன் டாலர் பட்ஜெட்டுக்கு அவரு அதிகாரி இன்னைக்கு. அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. இதுல வந்து எவ்வளவு தூரம் யதார்த்த சூழல் மம்தானியை வளைக்கும், மம்தானி எவ்வளவு தூரம் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற முடியும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஊர் இடதுசாரியினர் ஒரு ஆச்சரியமாகவும், ஓ அங்கேயும் இதுவும் முடியுமோ அப்படின்னு பாக்குறாங்க. கடைசியா கேள்வி, மம்தானி வந்து ஒரு தீவிர மோடி எதிர்ப்பாளர் அப்படின்றத அவர் ஒரு சில பழைய பதிவுகள்ல பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வெளிப்படையாவே அவரு பேசியிருக்கிறாரு. சோ மோடி எதிர்ப்பா அவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில ஏதாவது ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணியிருக்கா? நிச்சயமா. சோ இப்போ வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்களிடையே வலதுசாரி இந்தியர்கள், குறிப்பாக இந்துத்துவ சார்புடைய இந்தியர்களுடைய ஆதரவு ட்ரம்ப்புக்கு நிறைய இருக்கு. அவர்கள் மம்தானியை பத்தி மோசமாக பதிவுகள் இடுறது, ட்விட்டர்ல பேசுறது, தனி பேச்சுகள்ல பேசுறது, இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பொதுவாகவே மோடி எதிர்ப்பு அப்படின்றது இந்த இந்துத்துவ சார்புள்ள இந்திய அமெரிக்கர்களிடையே
ஒரு வெறுப்பை சம்பாதிக்கும். டிஸ்கஷன் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கா? இவர் என்ன இப்படிலாம் பேசுறாரு, ரொம்ப இதா பேசுறாரு, அந்த மாதிரியான இந்தியர்களுக்கு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு. அது அந்த அளவுல இவர் கவனிக்கப்படுகிறார். இவருடைய பூர்வீகம் பேசப்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நபரே கிட்டத்தட்ட இவரை ஜிஹாதின்ற ரேஞ்சில பேசிட்டு இருக்கிறாரு நேத்துல இருந்து. ஆனா இது ஒரு மைனாரிட்டி தான். சொன்னவரும் இந்தியரை சேர்ந்தவர் தான். இந்திய அவர் தீவிர மோடி ஆதரவாளர். பார்க்கலாம் சார். மம்தானி ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. அடுத்தடுத்த வாக்கு கவனிக்கத்தக்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. தன்னுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு அவரால் நிறைவேற்ற முடியுது, இன்னும் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமா வேறொரு சந்தர்ப்பத்துல நம்ம மீண்டும் நீண்ட ஒரு உரையாடலை நிகழ்த்துவோம் அப்படின்னு நம்புறேன் சார். நன்றி. நன்றி.